எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல ஸ்னோபால் புக் அதாவது நம்ம வாரன் பஃபட்டோடைய வாழ்க்கை வரலாறை சிறு குழந்தையிலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறேங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. ஸ்னோபால் புக் அப்படிங்கிற அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா இப்போ பேசக்கூடிய வீடியோவும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் எதிர்காலம் நடக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து கலந்து வரணுங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். வாங்க டாப்பிக்கில் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, இது மாதிரி பஃபட் வந்து பெர்க்ஷையர் ஹேத்வே ஷேர் வந்து பி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. நம்ம வந்து எம்ஆர்எஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா. இப்போது அதே மாதிரி வந்து இப்போ பி ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணுறாரு. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40,000 புதிய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. ஏன்னா கம்மியான விலையில் ஷேர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 40,000 பேர் புதுசாக வந்து உள்ளே வராங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியோடைய சிஇஓவே வந்து சொல்கிறாரு, இது மாதிரி என்னுடைய கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு மக்களே நீங்கள் வந்து வாங்காதீங்க. நான் கம்மியான அதாவது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷனில் தான் நான் தர்றேன். இதை நீங்கள் வாங்காதீங்க. அதிகமான விலை கொடுத்து வாங்காதீங்க அப்படின்ட்டு சொல்லியும் கூட அது மிகப்பெரிய அளவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி பஃபட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்துச்சு. அப்போ அவர் அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்னை நம்புகிறாங்க. மக்கள் வந்து பஃபட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் வந்து ஷேரை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முதல்ல வந்து ஒரு 2 பேர் தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கே அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது 10,000 பேருங்க. ஒரு ஒரு மீட்டிங்கில் ஒரு 10,000 பேர் அட்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மாநாடு நடக்குது இல்லைங்களா, இப்போது அரசியலில் நடக்கும்போது மாநாட்டில் எத்தனை ஆயிரம் பேர் கலந்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாரன் பஃபட்டுக்கு வேண்டியே சார்லி மங்கருக்கு வேண்டியே வந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் பஃபட் அதை கூட வந்து காசாக பணமாக மாற்றக்கூடிய வல்லமை படைச்சிருக்காரு. என்ன பண்ணுவார்னாங்க, ஒமேகாவில் தான் நடத்துவார். அதே சமயம் மீட்டிங் நடக்கிறதுக்கும் நம்மளுடைய ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபர்னிச்சர் மார்ட்டை உருவாக்கியிருந்தாங்க இல்லைங்களா, அது கூட நம்ம ஒரு 30 நிமிஷம் வீடியோ பேசியிருப்போம். மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அகதியாக வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆனாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். ஸோ அவங்களோட கம்பெனியும் விலைக்கு வாங்கிக்கிறாரு இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த கம்பெனிக்கு போய் ஒன்றா பஸ் அரேஞ்ச் பண்ணி பஸ்ஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களே ஷேர் ஹோல்டர்ஸே போய்க்கிற மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வச்சு அங்கே ஃபர்னிச்சர் மார்ட்டில் வந்து கம்மியான விலையில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து வியாபாரத்தை பண்ணுவார். இதன் மூலிமா டபுள் வருமானம். ஒன்று ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்மியான விலையில் பொருள் கிடைக்குது, இன்னொன்று பஸ் ஹாத்வேக்கு இன்கம் கிடைக்குது, இன்னொன்று ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைடு, நான் வந்து இது மாதிரி பஸ் ஹாத்வே ஷேரில் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுனால எனக்கு இது டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு, இதுதான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வெளியே வந்து பெருமையாக பேசிக்குவாங்க. ஸோ இதனால் வந்து பஃபட் வந்து 2 பக்கமே லாபம் தான். இப்போ பி ஷேர் இஷ்யூ பண்ணார் இல்லைங்களா, இப்போ ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிருந்தால் என்ன ஆயிருக்கும், ஒருவேளை மக்கள் யாருமே வாங்க வரல அப்படின்னு என்ன ஆயிருக்குன்னு நிருபர்கள் கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறார், ஒன்றும் ஆயிருக்காது, பஸ் ஹாத்வே வழக்கம் போல தான் இருந்திருக்கும். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்தாலும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா எனக்கு கூடுதலாக பணம் நிறைய வரும், நான் நிறைய கம்பெனியை அக்யூர் பண்ணுவேன், பஸ் ஹாத்வே வளர்த்துருக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு வேளை எனக்கு யாருமே அக்வயர் பண்ணலை அப்படின்னா பஸ் ஹாத்வே ஷேர் வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாருங்க. இதே காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வால் ஸ்ட்ரீட்டில் வந்து மொத்தமாகவே எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாளாக வந்து எல்லாமே டிஜிட்டலாக இத்தனை நாள் எல்லாமே பேப்பர் ஒர்க்காக இருந்தது, எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லா விஷயங்களும் வேகமாக மாற ஆரம்பிச்சிச்சு. அதில் முக்கியமான விஷயம் தான் வந்து ப்ளூம்பெர்க் அப்படிங்கிற ஒரு விஷயங்க. அந்த கம்பெனி உருவாக்குனது மைக்கேல் ப்ளூம்பெர்க் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து முதல்ல வந்து எல்லாத்தையுமே வந்து இன்டர்நெட்டுக்குள்ளே கொண்டு வராரு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஜீரோதா இல்லை க்ரோ ஆப் இல்லை அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரியான ஆன்லைன் புரோக்கரேஜ் இருக்கலாங்க. இவங்க நமக்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஷேர்ஸை வாங்குறது, விற்கிறது, பாண்டு வாங்குறது, இந்த மாதிரி எல்லா கிராஃபு, ஹிஸ்டாரிக்கல் பார்க்குறது, டிவிடெண்ட் பார்க்குறது, ஒரு கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஒரு ஆப்புக்குள்ளே வருது. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எடுத்தோ இல்லை தனியாக வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு தனியாக அனுப்பக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டோ எடுத்து அனலைஸ் பண்ணி கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து எல்லாமே ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பூம் ஆகுது. மார்க்கெட் பூம் ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்க்கெட் பீக்கில் போகுது.
ஆனாலுமே வந்து பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பஃபெட்டுக்கு வந்து புடிக்கல. ஏன்னா, பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் வந்து விஷயங்கள் வந்திருந்தாலும், வாட் வி பே வாட் வில் கெட். அதாவது நாம என்ன விலை குடுத்து ஒரு ஷேர வாங்குறோமோ, அ அதுதான் வந்து நமக்கு ரிட்டர்ன குடுக்கும். அதாவது எதைய, எப்போ, எங்க விதைக்கிறோமோ, அதுதான் நமக்கு அறுவடைக்கு வந்து சேரும். அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. இது ஏன் மெயினா சொல்றாருன்னா, அதாவது இந்த இன்டர்நெட் உலகமெல்லாம் உள்ள வந்ததுனால, நம்ம வந்து ப்ராஃபிட் சம்பாரிப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கிறதோ ஒழிய, இதனால வந்து நம்ம அதிகமா லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். என்னைக்குமே வந்து நம்ம ஒரு கம்பெனிய அனலைஸ் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து அவருடைய கருத்து வந்து ஸ்ட்ராங்காவே இருந்துச்சுங்க. இதுதான் வந்து இந்த பதிவுல இந்த சாப்டர்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அ எல்லா எல்லா ஃபெசிலிட்டீஸ் கிடைச்சாலும் என்னங்க வேல்யூ பார்த்து வாங்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்த காம்பவுண்டிங் மூலியமா மிகப்பெரிய அளவுல லாபத்த குடுக்கும். அ எத்தன டெக்னாலஜி வந்தாலும் அ அனலைஸ் பண்ணி வாங்குங்க. அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ வாங்குங்க. நல்ல நிறுவனங்கள் நல்ல விலை குடுத்து, நியாயமான விலை குடுத்து வாங்குங்க அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காருங்க. மீதி நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.